இப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி பறிக்கப்படுமா? அவருடைய எம்பி பதவி பறிபோகுமா? பறிக்கப்படுவதற்கான அதிகாரமும் அஸ்திவாரமும் அந்த குற்றச்சாட்டில் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு, அது ஒரே ஒரு முடிவு இல்லை. முதல்ல அட்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி வைக்கணும். அந்த கமிட்டி அந்த அட்மிட் பண்ணதுக்கே 50% மெம்பர்ஸ் அப்ரூவ் பண்ணணும். அது பண்ணிடுவாங்க. பிஜேபியில் அவங்களுக்கு கூட்டணி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கமிட்டியில ஆராய்வார்கள். அப்புறம் அவங்க கிட்ட யாரு பாதிக்கப்பட்டவரோ, புகார் கொடுத்தவர் பாதிக்கப்பட்டவர் 2 பேர்கிட்டையும் எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. அதை வைத்துக்கொண்டு அந்த கமிட்டி பரிந்துரை செய்யும். அதுக்கப்புறம் சபாநாயகர் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராகுலை வெளியில அனுப்ப மாட்டாங்கன்றது இது அரசியல் ரீதியான கருத்து. ராகுல் பேசியது உண்மையா இல்லையா, செய்து வெளிநாட்டுல போய் இந்தியாவை பற்றி இது மோசமாக பேசுவது என்பது தேச துரோகம். என்னை பொறுத்தவரை அதை யார் செய்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும், மன்மோகன் சிங்கே இருக்காரு, ஒரு 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 புத்தக வெளியீடு நான் தமிழ் அரசியல் பார்த்துக்கும்போது, அந்த புத்தக வெளியீட்டுல புத்தக கண்காட்சியில மேடையில பேசிட்டு இருக்கும்போது, மேடையில ஒரு பேச்சாளர் பெயர் வேண்டாம், அவர் இப்பவும் பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பேச்சாளர், தடால் புடால்னு பேசக்கூடியவர். அவர் மன்மோகன் சிங் ஆட்சி, அதாவது காங்கிரஸ் ஆட்சி, முட்டாள் மன்மோகன் சிங் அப்படின்னு பேசுறாரு மேடையில. எனக்கு ஒரே கோபம். ஏனென்றால் மன்மோகன் சிங்கை சொன்னார் என்பது எனக்கு கோபம் இல்லை, இந்தியாவின் பிரதமர் மன்மோகன் சிங்கை சொன்னார் என்பது எனக்கு கோபம்.